நந்திய பாக்குறதுக்கே அவ்வளவு தாத்பரியமா இருக்கு. நந்திய பத்தி சொல்லுங்க சார். அது செய்யணும்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 11 அடி பிளான் பண்ணேன் நான். 11 அடினாக்கா அவ்வளோ உயரத்துல கல் வந்து உடனே கிடைக்கல, நிறைய ப்ராசஸ், அதை கொண்டு வரதுல பல சிக்கல். ஸோ அதனால நான் அதை என்ன பண்ணேன்னா அதுலேயும் ஒரு உயிரோட்டமா செய்யணும் அப்படின்னும் போது நான் வந்து பிரிக்ஸ், அதாவது செங்கலை தேர்ந்தெடுத்தேன். எப்படி செங்கல்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு செங்கல் செய்யணும்னாக்கா அந்த செங்கலுக்கு வந்து மூச்சு விடுற தன்மை உண்டு. இப்போ நீங்கள் செங்கல் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா மூச்சு விடும். ஸோ அதில் உயிரோட்டம் இருக்கும். ஏன்னா அது ஒரு மனிதனுடைய கடுமையான உழைப்பின் மூலயமா கிடைக்கிறது. ஸோ அதனால அந்த உழைப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்ணதுனால நான் அதில் கட்டணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் கல்களாக செதிலாக சின்ன சின்னதாக உடச்சி அதில் நான் ஒர்க் பண்ணல, என் பசங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் அந்த நந்திக்கு வந்து அவ்வளோ பவர். அது வந்து 11 அடி சின்ன சின்ன கற்களா அவர் மேலே ஒன்று ஒன்றா ஒட்டி இந்த உருவத்தை ஏற்படுத்தணும். ஆனால் வரவங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, இது என்ன கல்லா, பாறையில் செஞ்சதா அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஆனால் அது வந்து செங்கல்ல செய்யப்பட்டது.